வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு திங்க் ப்ளஸ் ஃபைன். இன்னைக்கு எக்ஸசைஸ் 1.6ல் 13th சம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ கொஷின் என்னென்னா, லேட் எஃப் ஆஃப் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 + எக்ஸ் ஸ்கொயர் தென். அப்போ எனக்கு ஒரு 4 ஆஸ் யூஷுவல் சொல்யூஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, 4 ஆப்ஷன்ஸு. இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எக்ஸ் ஒய் சேர்த்தும் கொடுத்துருக்காங்க, எக்ஸ் தனியாகவும் ஒய் தனியாகவும் கொடுத்துருக்காங்க ஃபங்க்ஷன்ஸில். எனக்கு ஆல்ரெடி கொஷினில் எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஒய்யும் எக்ஸ்ஒய்யும் சேர்த்து கண்டுபிடிச்சா எனக்கு கரெக்டாக இருக்குமா? ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 + எக்ஸ் ஸ்கொயர் கிவன் கண்டிஷன். த சேம் ஃபார் என்னோட ஆப்ஷன்ஸில் எக்ஸ்ஒய்யும் ஒய்யும் இருக்கிறனால நான் சிமிலர் வேல கொண்டு போகிறேன். ஸோ இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக ஒய் ரீப்ளேஸ் பண்ணால் இந்த சைடு கிவன் கண்டிஷன்லேயும் நான் ஒய் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாமா? அதே மாதிரி பண்ணிட்டேன். அதே மாதிரி இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே ஒய் இருக்குது, இங்கே எக்ஸ்ஒய் இருக்குது. ஸோ இங்கே எக்ஸுக்கு பதிலாக இங்கே ஒய் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன், இங்கே எக்ஸ்ஒய் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். புரியும்னு நினைக்கிறேன். கிவன் கண்டிஷனில் அப்படியே வேரியபிள்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போது எனக்கு இந்த பக்கம் இருக்க லெஃப்ட் ஹேண்ட் சைடோட வேல்யூ கிடச்சிருச்சு. அதே சமயம் ரைட் ஹேண்ட் சைடோட வேல்யூ எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் ஒய் எப்படி கிடைக்கும் அப்படின்னா, இது ரெண்டையும் நான் மல்டிபிள் பண்ணி வர்ற ஆன்சர். ஓகேவா? இப்போது இதுக்கு நம்மளாக ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கரெக்டானு கண்டுபிடிக்கணும். ஸோ நம்மளாக ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னா எந்த மாதிரி அப்படின்னா, நான் பாசிபிலிட்டிஸ் போயிருக்கேன், எக்ஸுக்கும் ஒய்க்கும் பாசிபிலிட்டிஸ் போயிருக்கேன். அப்படி பாசிபிலிட்டிஸ் போகும்போது ஃபஸ்ட்டு நான் எக்ஸ் ஈக்குவல் டு 2னும் ஒய் ஈக்குவல் டு 1னும் நான் எடுத்துக்கிறேன். இது ஹையராகவும் இது லோயராகவும் எடுத்துக்கிறேன். நம்மளுக்கு எந்த கண்டிஷனும் கொடுக்கல அதனால். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கக்கூடிய என்னோட ஆப்ஷன்ஸில் இருக்கக்கூடிய லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு அடுத்து ரைட் ஹேண்ட் சைடு மல்டிபிள் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிறேன். ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா எக்ஸ்ஒய் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறேன்னா, அப்போது 1 + எக்ஸ்ஒய் அப்படிங்கிற டேர்ம் என்ன இருக்கீங்க, எக்ஸ்ஒய் தி ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2, ஒய் இஸ் ஈக்குவல் டு 1, அதனுடைய ஹோல் ஸ்கொயர். ஸோ 2 × 1 எனக்கு என்னது 2. ஸோ 1 + 2 தி ஹோல் ஸ்கொயர். 2 ஸ்கொயரோட வேல்யூ எனக்கு வந்து 4. ஸோ 1 + 4ஓட வேல்யூ எனக்கு 5. அடுத்து ரைட் ஹேண்ட் சைடு எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ இங்கே எழுதியாச்சு, எஃப் ஆஃப் ஒய்யோட வேல்யூ இங்கே எழுதியாச்சு. எக்ஸோட வேல்யூ வந்து 2, ஒய்யோட வேல்யூ வந்து 1. கரெக்டாக? ஸோ 2 ஸ்கொயர் வந்து எனக்கு 4, 1 ஸ்கொயர் வந்து எனக்கு 1. ஸோ 1 + 4 வந்து 5ன்னு எழுதிக்கிட்டேன், 1 + 1 வந்து 2ன்னு எழுதிக்கிறேன். 5 × 2 எனக்கு வந்து 10. ஸோ 5ஐ விட 10 தானே பெருசு, √5ஐ விட எனக்கு √10 தான் பெருசு. ஸோ இது வந்து ஒரு பாசிபிலிட்டி. எதுக்கும் இன்னொரு பாசிபிலிட்டி போகிறேன், எக்ஸோட வேல்யூ நெகட்டிவில், அதாவது லோயராகவும் ஒய்யோட வேல்யூ ஹையராகவும் நான் எடுத்துக்கிறேன். அப்படி எடுத்துக்கும் போது எனக்கு எந்த மாதிரி வருதுன்னு நான் கண்டுபிடிக்க போகிறேன். அஸ் யூஷுவல் ஃபஸ்ட்டு எக்ஸ்ஒய் கண்டுபிடிக்கிறேன். ஃபஸ்ட் வேல்யூ எக்ஸு, அதாவது -2, செகண்ட் வேல்யூ வந்து ஒய், அதாவது 2. ஸோ போட்டு நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். -2 × 2 வந்து எனக்கு -4. -4 த ஹோல் ஸ்கொயர் வந்து எனக்கு 16 கிடைக்குது. ஸோ 1 + 16 எனக்கு 17. அட் த சேம் டைம் எக்ஸ் இன்ட்டு ஒய்ன்னு நான் பாசிபிலிட்டிஸ் போகிறேன் அப்படின்னா, ஸோ எக்ஸோட வேல்யூ -2 த ஹோல் ஸ்கொயர், அடுத்து ஒய்யோட வேல்யூ 2 த ஹோல் ஸ்கொயர். ரெண்டுக்கும் எனக்கு ஈக்குவல் ஆன்சர் தான் கிடைக்கும். -2 ஸ்கொயர் பண்ணாலும் எனக்கு 4 தான், +2 ஸ்கொயர் பண்ணாலும் எனக்கு 4 தான். கரெக்டாக? ஸோ 1 + 4, இங்கேயும் 1 + 4. ஸோ ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது √5 × √5 எனக்கு, அதாவது √5 த ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ வந்து 5. அதை நான் வந்து ரூட்குள்ளே வச்சு எழுதணும்னா 25ன்னு எழுதிக்கலாம். அப்போ தான் எனக்கு வந்து இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ √17 விட √25 தான் எனக்கு வந்து பெருசு. கரெக்டாக? ஸோ மேலேயும் கீழே எனக்கு வந்து ரைட் ஹேண்ட் சைடு தான் அதிகமாக வருது. ஸோ அதை வச்சு நம்ம ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது ஈக்குவல் வந்து வராது, லெஃப்ட் ஹேண்ட் சைடு பெருசு வராது, ரைட் ஹேண்ட் சைடு வந்து எனக்கு பெருசாக இருக்குது. ஸோ நான் ஆப்ஷன் சி வந்து எடுத்துக்கிறேன். ஸோ ஆப்ஷன் சி வந்து எனக்கு கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சி வந்து எனக்கு கரெக்ட் ஆன்சர். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.